ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. இன்றைக்கி நம்மள நிறைய பேர் நம்ம மொபைலில் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் ஆப் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். இந்த ஆப்பில் சில பேர் சில இஷ்யூஸ் இன்றைக்கி ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் ஆப்பை ஓப்பன் பண்ணுறப்ப ஆப் ஓப்பனே ஆக மாட்டேங்குது. இல்லாட்டி ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஒட்டோவாக க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆகுறப்ப ஆப் நோட் ரெஸ்பாண்டிங், இல்லாட்டி சம்திங் வென்ட் ராங், ப்ளீஸ் ட்ரை அகெயின், இந்த மாதிரியான எரர் மெசேஜஸ் ஷோ ஆகுது. இல்லாட்டி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ எப்படி இந்த மாதிரியான இஷ்யூஸை நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கிடச்சிருக்கோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா? அந்த நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் மொபைலில் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் ஆப் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் சர்ச் பாரில் நீங்கள் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் அப்படின்றத சர்ச் பண்ணி கொள்ளுங்கள். சர்ச் பண்ணி அந்த ஆப்பை இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி அப்டேட் எதுவும் வந்திருக்குமாச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே இந்த ஆப்பில் இந்த மாதிரியான இஷ்யூஸ் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அதோட எப்பயுமே பேங்கிங் ஆப்ஸ் எல்லாம் நம்ம லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு அப்டேட் பண்ணி தான் எப்பயுமே யூஸ் பண்ணணும். ஸோ அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிட்டு இருக்க செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கொள்ளுங்க. ஆப்ஸ் இதுலேயுமே ஆப்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கொள்ளுங்க. உங்கள் மொபைலில் ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின பிறகு இதில் சர்ச் பாரில் நீங்கள் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த இடத்துல ஸோ ஐபிபி அப்படின்றத நான் சர்ச் பண்ணி அந்த ஆப்பை இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டெப்பாக ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷனை இந்த இடத்துல கொடுத்து நீங்கள் ஃபோர் ஸ்டாப் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதையுமே கொடுத்து இந்த இடத்துல கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் உங்கள் மொபைலில் இந்த இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் ஆப் ஓப்பன் பண்ணிங்களா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்ப இந்த ஆப் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி புதுசாக ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகுன அப்புறமா நீங்கள் அந்த ஆப்புக்கு லொக் ஆகி யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அதோட உங்கள் மொபைல்லையுமே ஆப்டிமைசர் அப்படின்ற டூல் இல்லாட்டி க்ளீன் அப் அப்படின்ற டூல் இருக்குமாச்சுன்னா அதையுமே ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் அதில் ஒரு ஆப்டிமைஸும் க்ளீன் அப்பும் பண்ணிடுங்க. ஏன்னா கண்டினியூஸாக இன்றைக்கி நம்ம எல்லாருமே மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அதற்கான ரெஸ்ட் கொடுக்குறதுன்றது ரொம்பவே ஒரு கம்மியான விஷயமாக தான் இருக்குது. அதனாலையுமே நம்ம மொபைல் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க ஆப்ஸ் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் நம்மளால் யூஸ் பண்ண முடியாமல் ஸ்ட்ரக் ஆகி அந்த மாதிரி இஷ்யூஸ் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் ஒர்க்கை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்றாகுன அப்புறமா இந்த இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் ஆப்பை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். இதில் எந்த ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.